லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது. வேலைக்கு போதா நேரம் ஒரே சம்பளம். அம்மா உங்கள் பேர் என்ன? சுஷீலா. இத்தனை வருஷமாக இந்த கடை வச்சுருக்கீங்கம்மா? 5 வருஷம். கடை எங்கே இருக்குது கரெக்டாக சொல்கிறீங்க? 20 பேர் கந்துமிச்சிட்டாங்க தருவோம். பால்கார ஹோட்டலேருந்து நேராக வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வெறும் தேங்காய் மட்டும் தான் ஆரம்பித்தோம். தேங்காய் ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டை வாங்கி போட்டு அப்படியே டெவலப் பண்ணிட்டோம். இப்போ பூண்டெல்லாம் எங்கே வாங்கிட்டீங்க? ஹோல்சேல் எங்கே? ஈரோடு. அப்பப்போ அது ஏறு இறங்காது, நிர்ணயமாக சொல்ல முடியாது. இப்போ இந்த புதுசாக இந்த மாதிரி வியாபாரம் பண்ண வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நீங்கள் எந்த மாதிரி வந்து சொல்ல வரீங்க? வந்து அவங்கவுங்க திறமையை பொறுத்து வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணுறது, அது அவங்கவுங்க திறமையை பொறுத்து. காய்கறி இந்த எல்லாமே வைக்கிறேன். காய்கறிலாம் கொரோனாவில் தான் ஆரம்பித்தேன். காய் அப்போ ஆரம்பித்து அப்போ நல்லா ஓடிச்சு. இப்போ அவ்வளோவா இல்லை. நம்ம வேலைக்கு போகிறதோட பிஸ்னஸ் பண்ணுறது லாபம் வருங்களா, இல்லை வேலைக்கு போகிறது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குது? வந்து லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது. வேலைக்கு போதா நேரம் ஒரே சம்பளம். ஆனால் நமக்கு வயசாகி போச்சு, போக முடியாதுல்ல, போய் வேலை செய்ய முடியாது. அதுக்காக 50 ரூபா கிடைச்சாலும் 100 ரூபா கிடைச்சாலும் கடையில் உட்காந்து அவ்வளோதான். ஒரு நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம். என்ன பண்ண முடியும், நம்ம போய் வெளியே அலைய